எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்லப் போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவலி பலவிதம். அலட்சியம் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்துல முடியும். ஓகேவா? தலைவலி வந்து நெறைய வகை இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். தலைவலிய அனுபவிக்காத மனிதர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். எப்போதாவது தலைவலி ஏற்பட்டு பின்னாடி மறைவது இயல்பு. அதுவே அடிக்கடியும் தொடர்ந்து ஏற்பட்டுச்சுன்னா கவனமா இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது ஒன்று தான் அந்த தலைவலி சுட்டிக்காட்டக்கூடும். குறிப்பாக கண், தலையின் பின்புற பகுதி, தலையை சுற்றியுள்ள பகுதியில அதிக வலி ஏற்பட்டுச்சுன்னா ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. காரணம், அந்த வலி மூளையில் கட்டி, மூளை கசிவு மற்றும் மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகளின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அது மட்டுமின்றி நாளடைவில் இந்த வலி தீவிர தலைவலிக்கு வழிவகுக்கும் என்பதால இதனை அலட்சியப்படுத்தாம மருத்துவர் பார்த்து ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தினமும் அதிக நேரம் கண்களுக்கு வேலை கொடுப்பதால கண்களில் அதிக அழுத்தம் ஏற்படுது. இதனால கடுமையான தலைவலி பிரச்சனை ஏற்படலாம். நாம் உட்காரும் போது நமது கழுத்தின் பின்பகுதி மற்றும் முதுகுத்தண்டு பகுதியில கடுமையான வலியை உணரக்கூடும். அதிகப்படியான தலைவலியும் இடுப்பு வலியும் சில நேரங்கள்ல வாந்தி, வயிற்று குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தலைவலி அதிகமாக இருப்பதால சிலருக்கு கடுமையான காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தலைவலியால அன்றாட நமது செயல்கள் நடந்து கொள்ளும் விதங்களில் கூட அதிக மாற்றங்கள் ஏற்படுமா. அதிலும் சிலர் அதிகப்படியான கோபம், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. எனவே தலைவலி தொடர்ந்து பாடாய்படுத்தி வந்தா உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனையும் உரிய சிகிச்சையும் பெறணும். ரொம்ப தலைவலிச்சுட்டே இருக்கும் போது நீங்க கைவைத்தியம் தயவு செய்து பண்ணாதீங்க. எப்போதாவது வந்தா தலைவலிக்கு கைவைத்தியம் பண்றது ஓகே. ஆனா ஒரு 2 days ஒன்ஸ், வீக்லி ஒரு 4-5 டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.